Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வந்து வேப்பிலை ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக இடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண்பானையை சூடு பண்ணிடுங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் வேப்பிலை தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வேப்பிலை தூள் வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சூப்பராக குக்காகி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி தூவிடுங்க. இப்போ நமக்கு வேப்பிலை ரசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஹெல்தி அண்ட் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வேப்பிலை ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.